உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் பலனளித்திருந்தால் உலகிலேயே முதன்முறையாக ஜோதிடத்திற்கென்று பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிடரை உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய சுயநலமற்ற பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் QR கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம். நன்றி. உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள். கட்டுக்கு மீறி போகக்கூடிய செலவுகள், மென்டல் டென்ஷனு, ஃபினான்ஷியல் டென்ஷனு, ஹெல்த் டென்ஷனு, ஃபிசிக்கல் டென்ஷனு, அரசாங்கத்தில் நீண்ட நாளாக நீங்கள் நினைத்து கொண்டிருந்த ஒரு விஷயம் வருது. காணி நிலமாவது வாங்கினையான்ற சிந்தனை வருது. இப்போ வாழ்வா சாவான்றது தாயின் நிலை, அதே தான் உங்களின் நிலை. தாயின் நிலையும் அதே தான், உங்களின் நிலையும் அதே தான். இதுவரையில் தைரியமே இல்லாமல் பீஸ் போன பல்பாக இருந்தீங்க, இப்போ தைரியமாகறீங்க. ஏதோ ஒன்று உல்டா பல்ட்டா பண்ணி ஒரு ரொட்டேஷன் பண்ணி பணம் சம்பாதிக்கிறது முயற்சி பண்ணி பணம் சம்பாதிக்கிற காலகட்டம். காமத்தில் முத்தெடுக்கக்கூடிய காலம்தான் 28 ஜனவரி 2025 முதல் 12 பிப்ரவரி 2025 வரல. காமத்தில் முத்தெடு சாமி, போய் எடு. ஆஸ்ட்ரல் ப்ளஸ் லாஜிக், அதுதானே அஸ்ட்ராலாஜிக். உங்களுடைய மனைவியோட நீங்கள் பள்ளியறையில் இருந்தால் தானேங்க சார் உங்களுக்கு மகிழ்ச்சி. நீங்கள் முருகனுடைய பள்ளியறையில் போய் பார்த்தா உங்களுக்கு என்ன மகிழ்ச்சி? உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் the one and only hat-trick success astrologer in India, ஜோதிட சத்குருஜி மெஹரு. தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. நான் தற்போது குரோதி வருடம் தை மாதம் மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாபலன்களை கூற உள்ளேன். காலம் 14 ஜனவரி 2025 செவ்வாய்க்கிழமை 8:53 AM முதல் 12 பிப்ரவரி 2025 புதன்கிழமை 9:54 PM வரை. ராசி பலன்கள் பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது. இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும். நன்றி. என்ன மேஷராசி அன்பர்களே, உங்கள் ஜாதகத்துக்கு எல்லாரும் பலன் சொல்லியிருப்பாங்க. ஆஹா, குரு உங்களுக்கு ராசிக்கு 2ல் இருக்கார், சனி உங்களுக்கு ராசிக்கு 11ல் இருக்கார். அடுத்தது உங்களுக்கு என்னங்க குறை? நான் சொல்கிறது ஜாதக பலன் கிடையாது, மாத ராசி பலன்களை இப்படி தான் சொல்லியிருப்பாங்க எல்லா யூடியூப் சேனல்லையும். அப்படி இருந்து அடிப்படை ஜாதகத்தில் நல்ல யோக தசாபுக்திகள் போய் திருமணம் நடக்கணுன்ற தசாபுக்தியும் போனவங்களுக்கு அது நடந்திருக்கும். அப்படி இருந்து அவங்க ஜாதகத்தில் திருமண ஸ்தானாதிபதி கெட்டு போய், அதாவது அப்படி இருந்து திருமண ஸ்தானாதிபதி நல்லா இருந்து அந்த ஜாதகத்துக்கு பாவகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன், சனி, செவ்வாய், ராகு, கேதுக்கள் பார்வை இல்லாமல் சுபகிரகங்கள் வீடில் போய் அமர்ந்து ஆட்சியோகவோ உச்சமாகவோ அமர்ந்து நல்ல சுபகிரகங்களுடைய சாரத்தை பெற்றிருந்தால் இந்த யூடியூப் சேனலில் சொன்னதெல்லாம் உங்களுக்கு நடந்திருக்கும். கடந்த 2024 குரு பயிற்சியான அந்த மே மாதம் 30ஆம் தேதியிலிருந்து 2025 அந்த மே 30ஆம் தேதிக்குள்ளே திருமணம் நடக்கும்னு சொன்ன பலன் திருமணம் நடந்திருக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு சொன்னது 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய புத்திரஸ்தானாதிபதி. ஒரு ஆண் ஜாதகத்தில் குழந்தை பிறக்கணும்னா முதல்ல அவனுக்கு 7ஆம் இடம் நல்லா இருக்கணும், அடுத்தது 5ஆம் இடம் நல்லா இருக்கணும், அடுத்தது 2ஆம் இடம் நல்லா இருக்கணும், அடுத்தது 3ஆம் இடம் நல்லா இருக்கணும், அடுத்தது 4ஆம் இடமும் நல்லா இருக்கணும். ஏன் இத்தனை வீடு நல்லா இருக்கணும்? ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு 2ஆம் இடமும் நல்லா இருக்கணும், 3ஆம் இடமும் நல்லா இருக்கணும், 4ஆம் இடமும் நல்லா இருக்கணும், 5ஆம் இடமும் நல்லா இருக்கணும், 7ஆம் இடமும் நல்லா இருக்கணும்னு ஏங்க 5 ஸ்தானங்கள் 5 ஸ்தான அதிபதிகள் பூரண பலம் பெற்றிருக்கணும்னு ஏன் குருஜி சொல்கிறீங்கன்னு நீங்கள் கேட்குறீங்க. மைண்ட் வாய்ஸ் கேட்குது எனக்கு. இது என்ன ஒரு கை ஓசையா? இப்போ விளக்க சொல்கிறேன். 2ஆம் இடம் நல்லா இருந்தால் தான் அவனுக்கு கல்யாணம் ஆனவுடனே அந்த குடும்பத்தில் சண்டை சச்சரவு இருக்காது. 2க்கு அதிபதியும் நல்லா இருந்தால் தான் அவனுக்கு கல்யாணமான நாள்லேருந்து அந்த பொண்டாட்டியை நல்ல விதமாக, நான் கேட்குறது பெரிய லெவலில் கிடையாது, பசி பட்னி இல்லாமல் அவர்கள் ஒரு மிடில் கிளாஸ் ஸ்டேட்டஸை மெயின்டைன் செய்யும் அளவுக்கு பணம் வந்திருக்கும். அந்த பணத்தை கொண்டு பொண்டாட்டிக்கு தேவையானதை வாங்கி கொடுத்துருப்போம். அதனால் பற்று வந்திருக்கும்.
பற்றை எப்படி காமிப்பீங்க? நான் மிகவும் அன்புடன் இருக்கிறேன் அப்படின்னா பற்றாது. நான் மிகவும் உன் மீது பாசத்தோடு இருக்கிறேன், நான் மிகவும் உன் மீது அன்பாக இருக்கிறேன் அப்படின்னு 24 மணி நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கிறதா பற்று? ஒரு வீட்டு வாடகைக்கு இன்றைக்கெல்லாம் சிட்டியில் 15,000 ரூபாய் இல்லாமல் வாடகை கிடையாது. ஒரு 15,000 ரூபாய் வீட்டு வாடகை கட்டி ஒரு 5,000 8,000 ரூபாய் கரண்ட்டு பில்லு 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி கட்டி என்ன வாடுறதுக்கே 50,000 ரூபாய் தேவை ஒரு மாதம். இந்த 50,000 ரூபாய் வந்து கட்டி செய்கிறதுக்கு 2ஆம் இடம் நல்லா இருக்கணும். அடுத்தது அந்த ஆணுக்கு விந்து உற்பத்தி வரணும், குழந்தைக்கு விந்து உற்பத்தி தேவை. முதல்ல குழந்தை பிறக்கணும்னா ஒரு குடும்பம் இருக்கணும். அந்த குடும்பத்தை ரன் பண்ணுறதுக்கு மாத தேவை குறைந்தபட்சம் 50,000 இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. 50,000 தேவை. ஆமாம், இல்லை 25,000 தேவை. ஆமாம், ஏழை பணக்காரன் நடுத்தர வர்க்கம். ஆமாம், ஏழையாக இருந்தால் கூட ஒரு 20,000 இல்லாமல் வாழ்க்கை நடத்த முடியாது. சிட்டி லைஃப்பை நான் சொல்கிறேன், கிராமத்து லைஃப்பை சொல்லலை. ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே ரேஸ் ஓடிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு பணம் வேணும், எனக்கு பணம் வேணும், எனக்கு பணம் வேணும். அப்போ பணத்தை மையப்படுத்தி தான் குழந்தை பாக்கியத்தையும் சொல்ல வேண்டியிருக்கு, பணத்தை மையப்படுத்தி தான் உங்களுக்கு திருமணத்தையும் சொல்ல வேண்டியது இருக்குது, பணத்தை மையப்படுத்தி தான் உங்களுடைய சுகத்தையும் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா 2ஆம் இடம் என்பது பணம், 3ஆம் இடம் என்பது உங்களுடைய முயற்சி. குழந்தை பெற்றுக்கிறதுக்கு முயற்சி வேணும். அடுத்தது என்ன வேணும்? விந்து உற்பத்தி வேணும். அந்த விந்து உற்பத்தி 3ஆம் இடம். 3 கூட நீசம் ஆயிடுச்சுன்னா எப்படி குழந்தை பிறக்கும்? இவருக்கு விந்தே உயிரணுக்கள் செத்து போயிருக்கும். விந்து வந்தாலும் அந்த விந்தில் உயிரணுக்கள் இருக்காது. 3ஆம் இடத்துக்கு அதிபதி சுபகிரகங்களோட சேர்ந்து நல்ல பூர்ண பலம் பெற்றிருந்தால் தான் இவருக்கு விந்து அணுக்களில் இது இருக்கும். எது இருக்கும்? உயிரணுக்கள் இருக்கும். அவர் ஆல்கஹால் சாப்பிட்றவராக இருக்கட்டும், சாப்பிடாதவராக இருக்கட்டும், 3ஆம் இடத்துக்கு அதிபதி நல்லா இருந்தால் அந்த விந்து உயிரணுக்கள் அழியாத அளவுக்கு அது ஆல்கஹால் சாப்பிடுவார். அடுத்தது 4ஆம் இடம் என்பது என்ன? சுகம். வீடுன்னு ஒன்று வேணாமா? 2 பேரும் பள்ளி அறையில் படுப்பதற்கு பள்ளி அறை பூஜைன்றோம். வடபழனி முருகன் கோயிலில் நான் கூட ஒரு வாட்டி போய் கலந்துக்கிட்டேன். என்னுடைய நண்பர் இசையமைப்பாளர் சிற்பி கூப்பிட்டு போனார், வாங்க வெள்ளிக்கிழமையில் போய் பள்ளி அறை பூஜை கலந்துக்கிட்டால் ரொம்ப நல்லது நடக்கும். நான் கேட்டேன், முருகனுடைய பள்ளி அறை பூஜையில் நீங்கள் கலந்துக்கிட்டால் உங்களுக்கு எப்படி நல்லது நடக்கும்? நீங்கள் பள்ளி அறை பூஜையில் நீங்கள் உங்கள் மனையோடு இருந்தால் தானே எனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டேன். சார் என்ன லாஜிக்காக கேட்குறீங்கன்னாரு. பின்ன லைஃபே லாஜிக்கு தான், ஜோசியமே லாஜிக்கு தான், பின்ன அன்லாஜிக்காக இல்லாஜிக்காக கேட்க முடியாதுல்ல. பேர் அஸ்ட்ராலாஜின்னு தானே வச்சுருக்கேன். ஆஸ்ட்ரல் ப்ளஸ் லாஜி, ஆஸ்ட்ரல் ப்ளஸ் லாஜிக், அதுதானே அஸ்ட்ராலாஜிக். உங்களுடைய மனைவியோட நீங்கள் பள்ளி அறையில் இருந்தால் தானேங்க சார் உங்களுக்கு மகிழ்ச்சி. நீங்கள் முருகனுடைய பள்ளி அறையில் போய் பார்த்தா உங்களுக்கு என்ன மகிழ்ச்சி அப்படின்னு அப்போவே. அதனால் இந்த விஷயம் அப்படி அந்த மாதிரி இந்த 2ஆம் இடம் நல்லா இருந்தால் தான் பணம் வரும். அதில் தான் ஒரு குடும்பத்துக்கு ரன் பண்ணுறதுக்கு பொருளாதாரம் வரும். அதை வச்சு தான் அடுத்த வீட்டுக்கு 3ஆம் இடத்துக்கு போக முடியும். அங்கே என்ன இருக்குது? முயற்சி, குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி. அப்போ அந்த வீடு கெட்டு போச்சுன்னா இந்த குருபலன் மேஷராசிக்கு 2024 மே மாதம் வந்துருச்சு 30ஆம் தேதி. எல்லா ஜோசியர்களும் யூடியூப்பில் உட்காந்து சொல்கிறாங்க, மேஷராசி என்பர்களே 2இல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது. அவர் அங்கே உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களை தருவார்னா என்னத்தை சகல ஐஸ்வர்யம் கொடுப்பார்? அடிப்படை ஜாதக சகல ஐஸ்வர்யம் வரா மாதிரி 12 பாவங்களும் பூரண பலம் என்ற 15 ஆங்கிளில் வளர்த்துருக்கணும். அப்படி இல்லைன்னா கூட 10 ஆங்கிளுக்கு மேலே வளர்த்துருக்கணும். ஒரு மிடில் கிளாஸ் லைஃப் வாழணுன்னா கூட நீங்கள் ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப் வாழணும், ஒரு நல்ல பணக்கார லைஃப் வாழணும்னா 15 ஆங்கிள்லேயே வளர்த்துருக்கணும். அட்லீஸ்ட் அதில் பாதி வளர்த்துருந்தா ஆவரேஜ், பாதிக்கு மேலே எவ்வளோ போதோ, 8க்கு மேலே எவ்வளோ போதோ, ஆவரேஜுக்கு மேலே அபவ் ஆவரேஜ், அவ்வளோதான். அப்படி போட்டுக்கிட்டே போகணும். அப்போ 3ஆம் இடம் நல்லா இருந்தால் தான் குழந்தை பெற்றுக்கலான்ற முயற்சி வரும். 2 பேருக்குள்ளேயே ஒரு இன்டிமேசி வரும். அந்த 3ஆம் இடம் நல்லா இருந்தால் தான் நீங்கள் உங்களுடைய மனைவி கிட்ட காமத்திலே அந்த பெண்ணை திருப்திப்படுத்த முடியும். ஏன்னா காமம் 3ஆம் இடம்ன்றது என்ன? வீரியம்ன்றான், தைரிய வீரியம்ன்றான். அப்போ அந்த பெண்ணை வீரியம், ஆண்மை என்ற வீரியத்தின் மூலமாக, அந்த விந்து உற்பத்தின் மூலமாக நீங்கள் சாட்டிஸ்ஃபைட் செய்ய முடியும். அங்கிருந்து வந்தீங்கன்னா 4ஆம் இடம். அந்த 4ஆம் இடம் என்பது என்ன? ஒரு நாகரிகமான ஒரு சிட்டியில் இருக்கிறீங்களோ, எங்கே இருக்கிற ஒரு நாகரிகமான டபுள் பெட்ரூமில் இருக்கணுமா இல்லையா? நாகரிகமான வீடான டபுள் பெட்ரூம்லையாவது இருக்கணுமா இல்லையா? அதுதான் 4ஆம் இடம். அப்படி அந்த 4ஆம் இடம் என்ற அந்த 4ஆம் இடம் தான் உங்களுக்கு ஒரு வீடு. அந்த வீட்டுக்குள்ளே பெட்ரூமில் நீங்களும் உங்கள் மனைவியும் பள்ளி அறையில் இருக்கிறது. அதுதான். இதுக்கப்புறம் 12ஆம் இடமும் நல்லா இருக்கணும். நான் சொல்ல மறந்துட்டேன், இப்போ சொல்கிறேன். ஏன் 12ஆம் இடம் நல்லா இருக்கணும்? அதுதான் அயன சயன சுக போகஸ்தானம்ன்றான். என்ன சொல்லலாம்? அது போய் நீசமாகி போச்சுன்னு வச்சுக்கிங்க, கட்டில் சுகமே கிடையாது உனக்கு, அவ்வளோதான். நீ ரெடியாக இருக்கும்போது பொண்டாட்டி ரெடி ஆக மாட்டா கட்டில் சுகத்துக்கு, பொண்டாட்டி ரெடி ஆகும்போது நீ ரெடி ஆக மாட்டேன்
2 பேருமே ரெடி ஆனாலும் ஏதோ ஒரு காரணம் வந்து அங்கே வந்து ஆமாம் ஒரு சைத்தான் வந்து கும்மி அடிச்சுட்டு போயிடும். அப்போ 12ஆம் இடம் தான் அயன சயன சுகபோகம் பள்ளியறை ஸ்தானம். 4ஆம் இடம் என்பது ஒரு வீடு. அந்த வீட்டுக்குள்ள பள்ளியறைன்னு ஒரு ஸ்தானம் இருக்கும். அதுதான் மாஸ்டர் பெட்ரூம். அதுதான் 12ஆம் இடம். அதுதான் கட்டில். அந்த கட்டிலில் ஒன்று நீங்கள் இருந்தால் உங்கள் மனைவி வேறு எங்கேயோ இருப்பாங்க, வேறு மனைவி எங்கேயோ இருந்தால் நீங்கள் எங்கேயோ இருப்பீங்க. ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை. உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன். இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன். 7 கோள்களுக்கு என்று 7 பிரதான தெய்வங்கள். இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது. அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன, ஜோதிடம் வேதத்தின் கண் என்று. இந்த 7 கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள். அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சு குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி, நல்ல திருமண யோகம், நல்ல குழந்தை பாக்கியம், நல்ல வீடு மனை வாகன யோகம், சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும். நன்றி. அப்போ அந்த 12ஆம் இடமும் நல்லா இருக்கணும். அப்போ ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு 2ஆம் இடம், 3ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம், 2ஆம் இடம், 4ஆம் இடம், 2ஆம் இடம் வந்து 3ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 12ஆம் இடம். இப்போ 4ஆம் இடத்துக்கு வரல சொல்லிட்டேன். இப்போ 2ஆம் இடத்தின் மூலமாக பணம் வருது. 3ஆம் இடத்தின் மூலமாக உங்களுக்கு வந்து தைரிய வீரியம் வந்து இப்போ விந்து வந்து உற்பத்தி ஆகுது. அதன் மூலமாக ஒரு வீட்டுக்குள்ள பள்ளியறை ஸ்தானமான 12ஆம் இடம் வந்துடுது. அந்த பள்ளியறை ஸ்தானத்தில் பள்ளியறை போகத்தை அனுபவித்து மீண்டும் அங்கேருந்து வந்து 5ஆம் இடம். ஆமாம், இந்த பள்ளி அறையில் வந்து போகத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒரு பெண் வேணும்ல, அது 7ஆம் இடம். இப்போ வந்துருச்சா? ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கே ஜாதகத்தில் 2, 3, 4, 5, 7, 12 6 ஸ்தானங்களும் 6 ஸ்தானாதிபதிகளும் ஏற்றமிகும் இருந்தால் மட்டுமே ஒரு குழந்தையையே நீங்கள் பெற்றெடுத்து இந்த பூமியில் கொண்டு வர முடியும். முதல்ல இதுக்கே நல்லா இருக்கணும். அப்போ தான் நீங்கள் திருமணம் என்ற ஒரு பந்தத்துக்குள்ளே இறங்க முடியும். இப்போல்லாம் மேட்ரிமோனியில் கேட்குறாம்மா, அதெல்லாம் கிடையாதும்மா. ஆமாம், முன்னாடி 50 வருஷத்துக்கு முன்னாடி ஆமாம் எப்படி ஆண்கள் கை ஓங்கியிருந்ததோ இப்போ பெண்கள் கை ஓங்கியிருக்கு. இப்போ பெண்கள் தெளிவாக கேட்குறாங்க, என்ன சார் சம்பாதிக்கிறீங்க? 25,000 ரூபாய்னாக்கா நாங்கள் ரெடி இல்லை. 50,000க்கு மேலேனாலும் நாங்கள் ரெடி இல்லை. ஒரு சொந்த வீடு, ஒரு காரு, ஒரு 1 லட்ச ரூபா சம்பளம்னா தான் ரெடின்றது. ஹெச்ஐஜி கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க. அங்கேருந்து கீழே வந்தீங்கன்னா எம்ஐஜி, அவங்க ஒரு 50, 40, 30 எதிர்பார்க்குறாங்க. அடுத்தது எல்ஐஜியில் தான் 20, 25. இப்போ எல்ஐஜி எல்லாருமே எம்ஐஜியாக போகணுன்னு நினைக்கிறாங்க. எம்ஐஜி எல்லாமே ஹெச்ஐஜியாக போகணுன்னு நினைக்கிறாங்க. எல்லோரும் யாருமே அந்தந்த ரேங்கில் இருக்கணும்னு நினைக்கவே இல்லை. ஹெச்ஐஜியில் இருக்கிறவன் பியாண்டுக்கு போகணுன்னு நினைக்கிறான். ஹெச்ஐஜியில் இருக்கிறவன் 2 கோடி, 3 கோடி, 10 கோடி அப்படி போகணுன்னு நினைக்கிறான். அந்த 10 கோடி வச்சு 100 கோடி ஆகணும் அப்படி போகிறோம். அப்போ யாருமே நிகழ்காலத்தில் இல்லை. அப்புறம் எப்படி உங்களுக்கு குழந்தை பிறக்கும்? அப்புறம் நீங்கள் யூடியூப்பில் போய் உங்களுக்கு குழந்தை பிறந்துக்கோன்னு சொன்னாக்கா அந்த ஜோசியரைத்தான் நீங்கள் வந்து திட்டுவீங்கயோ என்னையான்னு. காரணம் இங்கே இவ்வளோ விஷயம் இருக்குது. எவ்வளோ விஷயம் இருக்குது? இவ்வளோ விஷயம் இருக்குது. ஒரு குழந்தை வெளியே வரத்துக்கே 6 ஸ்தானங்களும் 6 ஸ்தானங்களும் இருக்குது. இதெல்லாம் பூரண பலமாக இருந்தால் அந்த மனைவி அந்த குழந்தையோடு நீங்கள் அட்லீஸ்ட் அந்த குழந்தைக்கு புத்தி தெரிஞ்சு 20 வயசு ஆகி அது சம்பாரித்து வேலைக்கு போகிறாருமா அது ஒன்றா இருக்க முடியும். அதுக்கப்புறமா அந்த குழந்தை ஜாதகத்தில் அப்பாவோட அது சேர்ந்து இருக்குமா இருக்காதான்ற அந்த கிரகமைப்பு இருந்தால் தான் அதுக்கப்புறம் அந்த அப்பாவோட சேர்ந்துருக்க முடியும். இல்லைன்னா அதுவும் கிடையாது. இவ்வளோ விஷயம் இருக்குது. அதனால தான் என்னுடைய யூடியூப் சேனலில் ஆரம்பத்திலேயே இது விஷயம் எப்படி இருக்குப்பா, நான் ஒரு குக்கரி சேனல் நடத்தலைப்பா, நான் ஒரு மீன் குழம்பு வைக்கிற சேனல் நடத்தலைப்பா, ஒரு கிட்டத்தட்ட பஜாருக்கு போனோமா ஒரு 2000 ரூபாய்க்கு மீனை வாங்கினோமா அதை எப்படி அறுக்கிறதுன்னு காமிச்சு உங்ககிட்ட அதை எப்படி சமைக்கிறதுனாக்கா தொல்லை இல்லை. இது ஜோதிஷம். நான் பாட்டுக்கு ஒருத்தருக்கு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து குழந்தை பாக்கியம் இருக்குதுன்னு சொன்னால் இத்தனை விஷயமே இருக்கணும். இருக்கிறவனுக்கு குழந்தை பாக்கியம் வரும். அந்த குழந்தை பாக்கியம் வந்த அப்புறமாவும் அதே குழந்தையோடு இருக்க முடியுமா? இன்றைக்கி ஒரு அசோசியேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. அட்டுல் சுபாஷ்னு ஒருத்தர் இறந்துட்டார். அதுக்கப்புறமா ஆண்கள், பெண்களால் பாதிக்கப்பட்ட ஆண்கள்னு ஒரு அசோசியேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. அதிலெல்லாம் புலம்புறான், என் குழந்தை என் கண்ணிலேயே காட்ட மாட்டேன்றான், என் பொண்டாட்டி என் மாமியார்னாங்க. அவன் ஜாதகத்தில் வாங்கி பாருங்கள், இப்போ நான் சொன்னது இருக்கும்.
இந்த 2ஆம் இடம் கெட்டிருக்கும், 3ஆம் இடம் கெட்டிருக்கும், 4ஆம் இடம் கெட்டிருக்கும், 5ஆம் இடம் கெட்டிருக்கும், 7ஆம் இடம் கெட்டிருக்கும், 12ஆம் இடம் கெட்டிருக்கும். கெட்டிருந்தால் அப்படி தான் இருக்கும். அப்போது உங்கள் அடிப்படை ஜாதகத்தை நீங்கள் தெரிந்து கொள்வதால் மட்டுமே குழந்தை பாக்கியம் மட்டும் கிடையாது, உங்களுடைய திருமண வாழ்க்கை முதல்ல பொண்டாட்டின்னு ஒன்று வந்தால் தான் அவன் மூலமாக குழந்தை வருவோம். ஆணு எப்படி குழந்தை பெற்றுக்க முடியும்? அப்போ எதிர்பிரான் வரத்துக்கு முதல்ல இந்த 2-7 சுத்தமாக இருக்கணும். 2-7 நல்லா இருந்ததுன்னு பொண்டாட்டி வந்துடுறா. வந்ததுக்கு அப்புறமா 3 நல்லா இருந்தால் குழந்தை பிறக்கும். ஏன்னா அங்கே தான் விந்து இருக்குது. அதுக்கப்புறமா 4 நல்லா இருந்தால் அந்த பொண்டாட்டின் மூலமாக காம சுகம் கிடைக்கும் சாமி. காம சுகமே கிடைக்காம எப்படி குழந்தை பிறக்கும்? எப்படி நல்ல ஆணும் பெண்ணும் காம சுகத்தை உச்சமாக அனுபவித்து ஒரு குழந்தைய பெற்றாதான் அந்த குழந்தையின் ஜாதகம் நல்ல கிரக அமைப்பில் இருக்கும்போது அது வெளிவரும். இலவசமாக உலகிலேயே முதன் முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு யுவர் பேசிக் ஹாரோஸ்கோப் தெரபி கிளாஸ் பார்ட் 1 பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் 7:30 PM முதல் 9:30 PM கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும். இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே. நன்றி. நீங்களே ஏதோ துன்பத்துயரத்தில் காமத்தில் ஈடுபட்டிங்கன்னா அந்த குழந்தை அந்த உங்கள் விந்து தானே. நீங்கள் என்ன மனசில் நினச்சி காமம் பண்ணும்போது அந்த விந்து யோனிக்குள்ளே போய் கருமுட்டியாவதோ அதனுடைய தாக்கம் தானே அந்த குழந்தைக்கு பின்னாடி வரப்போகுது. அப்போ கிரகங்கள் என்னதான் நல்லா இருந்தாலும் அந்த குழந்தையுடைய வாழ்க்கை நல்லா இருக்காது. சும்மா சாதாரண விஷயம் இல்லை. அதனால தான் 1000 காலத்து பயிரும் நான் திருமணத்தை. இன்றைக்கி அது 1000 மணி நேரம் பயிர் ஆகிப்போச்சு. 1000 hours. சினிமாவும் இன்றைக்கி ஒரு 1000 காட்சி ஆகிப்போச்சு. ஒரு நாளில் 100 நாள் படம்னு இருக்கும். இப்போ அது 100 காட்சி ஆகிப்போச்சு. 100 காட்சி ஒன்றாலே போதும், போட்ட காசோட பெரிய லாபம் வந்துடுது. திருமண வாழ்க்கையும் இப்போ 1000 மணி நேரம் ஆகிப்போச்சு. 1000 hours பா. மேரேஜ் இஸ் 1000 hours. அவ்வளோதான். 1000 hours வந்தாங்கன்னா பெரிய விஷயம். 1000 hoursன்றது மாபெரும் சாதனை. 100 hoursலேயே முடிஞ்சு போகுதுன்றேன். 1000 hoursக்கே போக மாட்டேன்றாங்க. வெறும் 100 hours. அவ்வளோதான். 4 நாள் 1000 hoursனால் 4 மாதம் முடிஞ்சு போச்சு கதை. ஆக இப்போ இது இல்லாமல் எனக்கு கல்யாணம் ஆகும்னு சொன்னார் யூடியூப்பில் ஜோசியம் போய் இல்லை சாமி. அதனால தான் என் குருநாதர் சிவாமன் ஒரு ஆர்டிக்கல் பண்ணார். ஜோதிடத்தை பார்க்கின்ற பார்வையில் பழுது என்றால் ஜோதிடம் பழுதல்ல, உன்னுடைய பார்வை பழுது. அந்த பார்வையை மாற்றிக்கொள்ளுங்கள் என்பதுதான் இந்த ஜோதிட சத்குருஜி மேரு என்ற சேனலிலே நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இதை ஏன் இப்போ பேசினேன்? ஏன்னா இப்போ மேஷராசிக்கு 2ஆம் இடத்துல குரு இருக்கார், 11ஆம் இடத்துல சனி இருக்கார். அப்போ இப்போ கல்யாணம் யோகம் இருக்குது. 2024 ஜனவரி 2024 மார்ச்சிலிருந்தே வந்துருச்சு. 2024 மார்ச்சிலிருந்து 2025 ஜூனுக்குள்ளே கல்யாணம் ஆகணும். ஆனால் ஆகலைன்னவன் என்ன பண்ணுவான்? இது ஜோசியம் பொய்யா, சித்தர்கள் இந்த நூல்களில் எழுதி வச்சாங்களே அது பொய்யா, இல்லை இந்த உட்காந்துன்னு சொல்கிற ஜோசியரே பொய்யா அப்படின்னு உங்களுக்கு தோணலை. உங்களுக்கு அப்படி தோணக்கூடாதுன்னு தான் இந்த விளக்கம். ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கே 6 கிரகங்கள் 6 ஸ்தானங்கள் பலமாக இருக்கணும். அது நல்ல ஜாதத்தோடு பிறக்கிறதுக்கேன்னா உங்கள் வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யம் வரணும்னா 12 பாவங்களும் 12 ஸ்தானாதிபதிகளும் நல்லா இருக்கணும். அப்போ தான் சகல ஐஸ்வர்யம். அப்படி இல்லைன்னா பரிகாரத்தை செய்து கொண்டு உங்கள் ஜாதகத்தை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என்னை போன்ற ஒரு குருவோடு கூகுள் மீட் கிளாஸில் இல்லை உங்களுக்கே வேறு குரு நல்லா பிடிச்சிருக்குப்பா, என்னை விட ரொம்ப நல்லா சொல்கிறார் ஒரு ஜோசியத்தை, ரொம்ப அப்படியே வாயில் வாழைப்பழம் மாதிரி விட்டுறாருன்னா அவர்கிட்டயாவது போய் உங்கள் ஜாதகத்துக்கு அவருக்கு ஒரு கூகுள் மீட் கிளாஸ் இப்போ நான் ஃப்ரீயாக நடத்துகிறேன். அந்த மாதிரி யாராவது ஃப்ரீயாக நடத்துகிறாங்கன்னா போங்க. இல்லை அந்த ஜோசியர் எவ்வளோ காசு கேட்குறாரோ கூகுள் மீட்டு கொடுக்குற அளவுக்கு உங்கள் வசதி இருந்தால் அவர்கிட்டயே போங்க. போய் உங்கள் ஜாதகத்தை காட்டி என்னங்க தெரிஞ்சுக்கணுங்கன்னு சொல்லுங்கள். தனக்கு என்றால் தான் உழைக்க வேண்டும். உங்களுக்காக ஜோசியர் உழைச்சி கொடுக்க மாட்டார். இப்போ என் ஜாதகத்தை நான் இந்த மாதிரி ஒரு 30 வருடங்கள் உழைச்சதுனால தான் இப்போ என்ன நான் காப்பாற்றிக்கிட்டேன். இந்த 6 பாவங்கள்லேருந்து 7 பாவங்கள்லேருந்து 12 பாவங்கள்லேருந்து எனக்கு நல்லா இருக்கா நல்லா இல்லையா, நல்லா இல்லாத பாவத்தை கூட எப்படி ஓரளவுக்கு நல்லதாக ஆக்கிக்கலாம் அப்படின்றத நான் 30 ஆண்டு கால பயிற்சியில் ஒரு தன்னிறைவான மனிதனாக இன்று உங்கள் முன்பு ஜோதிட சத்குருஜி மேருவாக ஒரு ஜோதிட அவதார புருஷனாக காட்சியளிக்கிறேன். அதனால தான் ரெஸ்பெக்ட் என்ற வார்த்தை யாருக்கு தெரியுமா ரெஸ்பெக்ட் கிடைக்கும்? யார் தன்னுடைய வாழ்க்கையை ரீஇன்ஸ்பெக்ட் பண்ணானோ அவனுக்கு தான் ரெஸ்பெக்ட் கிடைக்கும். அதுக்கு பேர் தான் ரெஸ்பெக்ட்னு சொல்கிறது. சும்மா எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் கிடைக்காது. ஏன் நீங்கள் புத்தருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்க? அவர் 12 வருஷம் தன் வாழ்க்கையை
ரீஇன்ஸ்பெக்ட் பண்ணார். நீங்கள் ஏன் பகவான் ஓஷோவுக்கு ரெஸ்பெக்ட் தரீங்க? அவர் 1,50,000 புத்தகம் படித்தார். எனக்கு பிடித்த புத்தகங்கள்னு ஒரு எழுதியிருக்கார். ஐ லவ்டு புக்ஸ்னு அதில் சொல்கிறார். இருட்டில் எனக்கு இந்த புத்தகங்கள் தான் ஒளியை தந்ததுன்றார். இருட்டில் எனக்கு இந்த புத்தகங்கள் தான் ஒளியை தந்ததுன்றார். அதனால் அவர் அந்த 1,50,000 புத்தகங்களை படிச்சுட்டு தன் வாழ்க்கையை அந்த 1,50,000 புத்தகங்கள் வாயிலாக தெரிந்து கொண்டு இந்த பிரபஞ்சத்திற்காக மனிதர்களுக்காக பேச வரும்போது அவருக்கு ரெஸ்பெக்ட் கிடைச்சது. ரமணர் தியானத்தில் போய் அப்படியே மௌனி ஆயிட்டார், எதுவுமே பேச மாட்டேன்னு. என்னடா ஒரு மனுஷன் மௌனியாகவே இருக்கிறான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கூட்டம் போச்சு, அதனால் அவருக்கு ரெஸ்பெக்ட் கிடைச்சது. சித்தர்கள் இந்த ஜோதிடத்தை இவ்வளோ தெளிவாக எழுதி வச்சாங்க. அப்படி எழுதி வச்சாங்கன்னா அவங்கன்னா சும்மாவே எழுதி வச்சிட்டாங்களா? அவங்களுக்கு என்ன அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி அப்படின்னு அம்பாள் காட்சி கொடுத்து வாயில் எழுதினாரா பீஜாட்சர மந்திரத்தை? நொந்து நூடுல்ஸ் ஆகி காட்டில் திரிஞ்சி 24/7 வானத்தை விரிச்சோடி பார்த்து சுமேரிய நாகரிக காலத்தில் 700 அடி டவரை கட்டி அப்போல்லாம் கோள்கள் கண்ணுக்கு தெரிகிற அளவில் இருந்தது. அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போச்சு ஈர்ப்பு விசையில். அது அந்த கோள்கள் பார்த்து ஒருத்தன் நல்லாகிறான், ஒருத்தன் கெட்டு போகிறான், ஒருத்தன் திடீர்னு குணம். ஏன்னா அந்த நாள் என்ன, அந்த நாளில் சந்திரனுக்கு அருகாமல் எந்த நட்சத்திரம் இருந்தது, இப்படிலாம் பார்த்து 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 எழுதி வச்சது தான் பின்னாடி ஓலைச்சுவடியிலிருந்து இன்றைக்கி உங்களுக்கு புத்தக வடிவில் வந்திருக்கு. இவ்வளோ உழைப்பை கொடுத்ததுனால சித்தர்களுக்கு ரெஸ்பெக்ட் கிடைச்சிது. ஏன் நீங்கள் உங்கள் வீட்டில் சாமி படத்தில் கடவுள் அவதாரங்களை மட்டும் வச்சு கும்பிட்றீங்க? ஏன் நீங்கள் சினிமா நடிகர்களை வச்சு கும்பிட்றதில்ல? எம்ஜிஆர், சிவாஜி, ஜெயலலிதா, பத்மினி, ராகினி, ஏன் அவங்கள வச்சு கும்பிட மாட்டேன்றீங்க? ஏன் கடவுள் அவதாரமான மகாலட்சுமின்னு ஒரு அம்மா வாழ்ந்தாங்களோ இல்லையோ இந்த பூமியில் யாருக்கும் தெரியாது. 4 கை இருக்குது அந்த அம்மாவுக்கு. 4 கையோட ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிப்பீங்களா? உங்கள் பிள்ளைக்கு பண்ணிக்க மாட்டீங்க, பயந்து ஓடுவீங்க. ஐயோ இது அப்நார்மல் பிறப்பாக இருக்குது, ஹேண்டிகேப் பண்ணுவீங்க. ஆனால் அவங்க 4 தத்துவங்களை சொல்கிறதுக்காக 4 கை வச்சுருக்காங்க. அது தெரியாத எனக்கு. அந்த மகாலட்சுமி நீங்கள் முன்ன பின்ன பார்த்ததில்லை, ஏன் அதை நீங்கள் வணங்குறீங்க? தெரியாது. எங்கள் அப்பா வணங்கினாரு, நான் வணங்குறேன். எங்கள் அம்மா வணங்கினாங்க, நான் வணங்குறேன். என் தாத்தா வணங்கினாரு, நான் வணங்குறேன். அதாவது உங்களுடைய அறியாமை இங்கிருந்து ஆரம்பிக்குது. மகாலட்சுமி என்பது மகாலட்சணம் பொருந்தியது. அதுக்குன்னு ஒரு கிரகம் ஜாதகத்தில் இருக்குது, அது சுக்கிர கிரகம். அந்த சுக்கிர கிரகம் உங்களுக்கு நல்லா இருந்தால், நீ அந்த லக்னாதிபதியாக வந்தால் உங்கள் உடம்பே லட்சணத்தோடு இருக்கும். எங்கெங்கே எது இருக்கணும் அங்கங்கே இருக்கணும். வாய் இருக்கிற இடத்துல வாய் இருக்கும், மூக்கு இருக்கிற இடத்துல மூக்கு இருக்கும். இல்லை மூக்கு இருக்கிற இடத்துல வாய் இருக்கும், வாய் இருக்கிற இடத்துல மூக்கு இருக்கும். அப்போது அவலட்சணம். அப்போது ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட சீரமைப்பு. ஒரு முகத்தை பார்த்த உடனே அமைதி வருது, இன்னொரு முகத்தை பார்த்தா கல் எடுத்து அடிக்கலாமான்னு தோணுது இல்லை? அப்போ அந்த முகத்தில் ஒரு ஒழுங்கமைந்த சீரமைப்பு இருக்குதுன்னா அங்கே மகாலட்சுமி கடாட்சம்னு அர்த்தம். ராசி பலன்கள் பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது. இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும். நன்றி. ஒரு மூஞ்சில் இருக்குது, ஒரு உடம்பு அப்படி மேலேருந்து கீழே பார்க்கும்போது அப்படி திருத்தமாக இருக்குது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 2 கையே ஒரு யானை கால் அளவுக்கு இருக்கும். அது அகோரமாக இருக்கும். பார்த்த உடனே நமக்கு ஏதோ மனசுக்குள்ளே டிஸ்டர்பாக இருக்கும். அப்படியே நம்மளே மூஞ்சியை திருப்பிக்கும். ஐயோ என்னடா இது அகோரமாக இருக்கும், இந்த பெண் என்னப்பா அகோரமாக இருக்குது. ஒவ்வொரு கையுமே பார்த்தீங்கன்னாக்கா யானை கால் மாதிரி இருக்குது. கையே அப்படி இருக்குன்னா கால் எப்படி இருக்கும்? அது அவலட்சணம். இதுதான் மகாலட்சுமி. இதை குறிப்பிடுவதற்குத்தான் அப்படி ஒரு உருவம் வடித்தார்கள். அந்த உருவத்தில் தான் நானும் ரிஷபலக்னக்காரர்களுக்கு டாலரை செய்து தருகிறேன். காரணம், அந்த மனசுக்குள்ள அந்த மகாலட்சுமி மாதிரி இந்த மகாலட்சணங்கள் பொருந்தியவனாக நான் வர வேண்டும் என்று ரிஷபலக்னக்காரர் நினைத்தால்தான் அந்த லட்சணம் உடலில் மட்டுமல்ல அகத்தில் கூட சரியான காரியங்களை அவன் செய்வான். இல்லைன்னா அவலட்சணமான காரியம் செய்வான். ஜெயிலுக்கு போகிற மாதிரி வேலையை பார்ப்பான், குடி கூத்தியார் வச்சுக்கிற வேலையை பார்ப்பான், அதனால தன் உடம்பையும் அழிச்சிப்பான். இந்த பாரு நீ விஷாலு கையெல்லாம் உதுருது. அதனால யாரும் சொல்கிறாங்க அவருக்கு பெண் நோய் வந்துருச்சுன்றாங்க. இன்னொருத்தர் பாவம் பாலாவால் கண்ணு ஸ்கின்டைஸ்ன்றாங்க. அவலட்சணமாகி போயிட்டார். இன்றைக்கி முதல்ல லட்சணமாக வந்தார் சினிமாக்குள்ளே, ஆனால் பாலா அவர் அவலட்சணமாகி அமைச்சிட்டார். இப்போது அவன் இவன் இன்னும் இப்போ அந்த படத்தில் நடித்தனால அவர் ஆஸ்கார் அவார்டு கட்சி அவருக்கு சாகரவரில் 100 கோடி ரூபா போட்டாங்களா பேங்கில் யாராவது? இல்லை அந்த படத்தில் அவருக்கு 1000 கோடி சம்பளம் கொடுத்தாங்களா? அதுதான் சொல்கிறது. புத்திமான் பலவான், புத்தி இல்லாதவன் பைலவானாக இருந்தாலும் நம்ம விஷால் மாதிரி தான் போகணும். புரியுதா? புரிஞ்சுதோன்னும். இப்போது வளரும் சமுதாயத்திற்கு ஜோதிடம் என்றால் என்னவென்று தெரிந்து கொள்வதற்கும், ராசி பலன் என்றால் என்னவென்று தெரிந்து கொள்வதற்கும், ஒரு குழந்தை பிறப்பதற்கு, ஒரு கல்யாணம் ஆவதற்கே 2ஆம் இடம், 3ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 12ஆம் இடம்,
பிறகு இதையெல்லாம் வந்து அனுபவிப்பதற்கு லக்ன பாவமும் லக்னாதிபதியும் 7 கோள்கள் 7 ஸ்தானங்கள் நல்லா இருக்கணும். லக்னம் 2, பணத்தை சம்பாதிக்கிறது லக்னாதிபதி தானே. அப்போ லக்னாதிபதி 2ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி. லக்னாதிபதி என்பது 2ஆம் பாவம் லக்னாதிபதியால் தான் செழிக்கும். அதனால தான் ஒரு பாவத்துக்கு முன்னாடி இருக்கிறது ஆரோகணம், ஒரு பாவத்துக்கு பின்னாடி இருக்கிறது அவரோகணம். ஆரோகணம்னாக்கா கீழேருந்து மேலே போகிறது, அவரோகணம்னா மேலேருந்து கீழே வருது. ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை. உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன். இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன். 7 கோள்களுக்கு என்று 7 பிரதான தெய்வங்கள். இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது. அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன, ஜோதிடம் வேதத்தின் கண் என்று. இந்த 7 கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள். அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி, நல்ல திருமண யோகம், நல்ல குழந்தை பாக்கியம், நல்ல வீடு மனை வாகன யோகம், சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும். நன்றி. ஏணியில் ஏறி மேலே போகிறது ஆரோகணம். ஆமாம், அதே ஏணியில் இறங்கி கீழே வருது அவரோகணம். மேட்ரு இவ்வளோ தான். அதனால் லக்னம் நன்றாக இருந்தால் மட்டுமே அவனால் ஒரு குடும்பத்தை அமைத்து கொள்ள முடியும். ஒரு குடும்பத்தை வந்து நல்ல அந்த குடும்பத்துக்கு தேவையான அளவுக்கு பொருளாதாரத்தை சம்பாதிக்கும் அளவுக்கு திறன் படைத்தவனாக லக்னாதிபதி இருந்தால் மட்டுமே அந்த திறன்படுத்த பொருளாதாரத்தை வைத்துக்கொண்டு முயற்சி செய்து அவன் என்ன தொழில் வர வேண்டுமோ, என்ன படிப்பு படிக்க வேண்டுமோ இளமையிலேருந்தே வேலை செய்யும். குழந்தை பிறந்த உடனே எல்லா பாவமும் வேலை செய்யும். குழந்தை பிறந்த உடனே லக்னம் வேலை செய்யுது, அது அழுத உடனே 2ஆம் இடம் வாய் வேலை செய்யுது, அது கையை காலை ஆட்டும்போது முயற்சி 3ஆம் இடம் வேலை செய்யுது. அவ்வளவுதான். டக்குன்னு அதுக்கு வாய்க்குள்ள அம்மாவுடைய மார்பு முளைக்காம்பை வச்சு பால் கொடுத்த உடனே 4ஆம் இடம் வேலை செய்யுது. 4ஆம் இடம் தான் இருதயம், 4ஆம் இடம் தான் தாயுடைய மார்பு முளைக்காம்பு அது வாய்க்குள்ளே போகுது. போன உடனே சப்பி குடிக்க ஆரம்பிக்குது. 4ஆம் இடம் தான் பசு கன்றுகள்னு. அந்த காலத்தில் வந்து வாகன யோகம்ன்றா பசு கன்று தான் வாகன யோகம். உடனே வாயில் வச்ச உடனே அப்படியே பால் வருது, அப்படியே சாப்பிடுது அம்மா, பால் வருது, உணவு போகுது அதுக்கு 4ஆம் இடம். ஆமாம். அப்போ 2ஆம் இடம் வேலை செய்யுது, 2ஆம் இடம் வாய், உணவு போகுது, அது மூளைக்கு போகுது, நரம்புகளில் லக்னமும் வேலை செய்யுது, ஒரு பால் குடிக்கிறதுல 12 பாவம் வேலை செய்யுது. அப்புறம் வயிறு ரொம்புது 5ஆம் இடம். அதுக்கப்புறம் அது வயிற்றுக்குள்ளே போகுது, அடி வயிற்றில் டைஜஷன் ஆகுது, குடலுக்குள்ளே அது 6ஆம் இடம். அப்புறம் மூத்திரம் போகுது 7ஆம் இடம். அப்புறம் வந்து கொல்லிக்கு போகுது 8ஆம் இடம். அப்புறம் கொல்லிக்கு போகிறது 8ஆம் இடம். கொல்லிக்கு போகிறது 8ஆம் இடம். அதுக்கப்புறமா மீண்டும் தொடையை வந்து நல்லா ஆட்டி காலை கையை ஆட்டுதில்ல, அப்போ வந்து 9ஆம் இடம் தொடை, அதுக்கு கீழே உள்ள கணுக்கால் 10ஆம் இடம், அதுக்கு கீழே உள்ள பாதத்துக்கு முன்னாடி உள்ள பகுதி 11ஆம் இடம், பாதம் 12ஆம் இடம். அவ்வளோதான். கையை காலை ஆட்டும்போது தொடையிலிருந்து பாதம் வரலும் வந்து 9, 10, 11, 12 வேலை செய்யுது. போதுமா சாமி ஜோசியம்? ஒரு குழந்தை பிறந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே 12 பாவம் வேலை செய்யுது. அதுக்கப்புறம் சாகரவரில் இதே ப்ராசஸில் தான் வேலை செய்யுது. சேம் ப்ராசஸ். தாய்க்கு பின் தாரம்ன்றான். ஒரு அன்பான கணவன் ஒரு வந்து தாய்க்கு பின், அதான் காந்தியை கூட சொன்னாங்க. மகாத்மா காந்தி டெல்லியில் வந்து ஒரு அழைப்பு கொடுத்துருக்காங்க. அவர் வந்து சிறப்பு விருந்தினராக தெரியாதனமாக காந்தியை விட மூப்பாக இருந்தாங்க. பக்கத்தில் உட்காந்த ஒரு அம்மா என்ன நினச்சிட்டாங்க, அவர் வந்து காந்தியோட அம்மாவாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தற்போது மகாத்மா காந்தியும் அவருடைய தாயாரும் வந்திருக்கிறார்கள்னு சொன்ன உடனே மைக்கை பிடிச்சியோ அந்த அம்மா கோச்சிக்கு போகுது, அவரும் கோச்சிக்கு போகிறாரு. அது அவருடைய மனைவியாக பார்க்குறதுக்கு கொஞ்சம் வயசில் மூத்தவங்க மாதிரி இருக்கிறார் காந்தியை விட. என்ன இவர் ஆள் வந்து சும்மா அப்படி கிருகிருன்னு இருப்பார்ல, துளாராகணும் கவர்ச்சியாக. அப்புறம் மகாத்மா காந்தி வந்து மைக்கை பிடிக்கும்போது சொன்னார், இல்லை தெரியாமலாம் சொல்லலைங்க, நிகழ்ச்சி தொகுப்பாளர், அவர் தெரியாமல் சொன்னாலும் உண்மையில் சமீப காலமாக என் மனைவி எனக்கு வந்து தாயாகிவிட்டாள். ஏன்னா ஒரு அன்பான கணவன், ஒரு அன்பான குழந்தை முதலில் தாயிடம் தாய்ப்பால் குடிக்கிறது, பிறகு தனக்கு ஒரு குழந்தை பிறந்த பிறகு தன் மனைவியிடமும் தாய்ப்பால் குடிக்கிறது. அந்த அந்யோன்யம் 2 பேருக்கு இருந்தால் அந்த மனைவி தன் கணவனுக்கும் தாய்ப்பால் கொடுப்பான். டெய்லி அதே சாப்பிட்டு வந்து புஷ்டியாக வாழ்கிறதுக்கு இல்லை,
டேஸ்ட் பண்ணுறதுக்காவது கொடுப்பா. அப்போ அவள் தாயாயிடுறா இல்லை பொண்ணு. இவ்வளோ விஷயம் இருக்குது சாமி ஜோசியத்தில். இலவசமாக உலகிலேயே முதன்முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு யுவர் பேசிக் ஹாரோஸ்கோப் தெரபி கிளாஸ் பார்ட் 1 பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் 7:30 PM முதல் 9:30 PM கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும். இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே. நன்றி. ஜோதிடத்தின் நுட்பங்களை பற்றி நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் உங்கள்னு சொல்கிறது நீங்கள் பார்க்குற 500 பேருக்காகவும் இல்லை 1000 பேருக்காக இல்லை. பிற்காலத்தில் இதெல்லாம் தனி சப்ஜெக்டாகவும் ஆடியோ வீடியோவாக வரும். இது புக்ஸாக மாறும். அதுக்கு தான் இது. அந்த ஃப்ளோ எப்போ வரும்னு தெரியாது. மீண்டும் என்ன இதே மாதிரி பேச சொன்னால் என்னால் பேச முடியாது. அதனால் இப்போ நான் சொல்லப்பட்ட அந்த விதிகள் இருக்குது பாருங்கள், அது மிக முக்கியமானது. 1ஆம் இடம் என்பது தான் நீங்கள் சாதனை செய்வீர்களா சோப்லாங்கியாக இருப்பீங்களான்றது. 2ஆம் இடம் அந்த சாதனையின் மூலம் வரக்கூடிய பணம். அந்த பணத்தின் மூலமாக முயற்சிகளை பல செய்து உங்கள் பொண்டாட்டியை தேர்ந்தெடுக்கிறது ஒரு முயற்சி, அதுவும் ஒரு முயற்சி. ஒரு நல்ல பொண்டாட்டியை தேர்ந்தெடுக்கிறதுக்குன்னே சில பேர் வேலை செய்யலாம். ஒரு கெட்ட பொண்ணை தேர்ந்தெடுக்கிறதுக்குன்னே சில பேர் வேலை செய்யலாம். இப்படியே தான் பெண்களும் சில நல்ல கணவன்களை தேர்ந்தெடுப்பதற்கென்றே சில பெண்கள் பிறப்பெடுக்கிறார்கள். சில கெட்ட கணவனை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதற்காகவே சில பெண்கள் பிறப்பெடுக்கிறார்கள். அதுவும் முயற்சி தான். எல்லா முயற்சி அதில் இருக்குதுங்க. பல பிறவிகளாக நீங்கள் ஒரு நல்ல சத்புத்திர யோகம். அதனால தான் 5ஆம் இடத்துக்கு லாபஸ்தானமாக வரும் 3ஆம் இடம். அப்போ பல பிறவிகளாக நல்ல குழந்தைகள் பிறக்கணுன்ற முயற்சி பண்ணி வந்தீங்கன்னா நல்ல குழந்தைகள் பிறக்க போகுது. இல்லைன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஒன்று குழந்தைய நீங்கள் போட்டு தள்ளணும், இல்லை உங்களை குழந்தை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கும் ஜெயிலுக்கு. போதில்லை. இப்போ அப்பனை வெட்டிட்டு ஆத்தாலை வெட்டிட்டு அசால்ட்டாக அன்றைக்கி ஒரு பையன் வெட்டிட்டான் அம்மா அப்பாவை. ரொம்ப கண்டிச்சதுனால நீ எதுக்கு உருப்பட மாட்டேன் விவசாயம் பாடுறான்னு 2 பேரும் போட்டு தள்ளிட்டான். அவன் கதறே இருக்காங்க அம்மா அப்பா. ஐயோ தம்பி என்ன டேய் நான் உன் அப்பா அம்மாடான்னாக்கா சாவிடான்ட்டான் பையன், 20 வயசு பையன். அவர் அந்த மாதிரி பிள்ளைய வரம் வாங்கியிருக்காரு பல பிறவிகளாக. 5ஆம் இடம் நல்லா இருந்தால் நல்ல குழந்தை பிறந்துருதில்ல. 4ஆம் இடம் நல்லா இருந்தாக்கா நல்ல சுகம், நல்ல வீடு, கால் கன்று காலிகள் கிடைக்குது, நல்ல வாகன சுகம் கிடைக்குது, தாய் சுகம் கிடைக்குது, மனைவிகிட்டையும் சுகம் கிடைக்குது. எல்லா சுகமும் 4 இருக்குது. 5 நல்லா இருந்தால் நல்ல குழந்தை, சத்புத்திர குழந்தை கிடைச்சிருது. 6 நல்லா இருந்தால் விரோதிகள் எல்லாருமே நமக்கு நம்மளை ஹார்ம் பண்ணாமல் இருக்கிறான். 7 நல்லா இருந்தால் நல்ல மனைவி வந்துடுது. 8 நல்லா இருந்தால் நல்ல ஆயுள் ஆரோக்கியம் இருக்குது. 9 நல்லா இருந்தால் நினைச்ச செல்வம் கிடைச்சிடுது. 10 நல்லா இருந்தால் நல்ல தொழில் வந்துடுது. 11 நல்லா இருந்தால் நல்ல லாபம் வந்துடுது தொழிலில். 12 நல்லா இருந்தால் சேமிப்பு இருக்குது. ஒரு ஜாதகம் யோக ஜாதகமாக அவயோக ஜாதகமாக என்பதை நிர்ணயம் செய்வது 12ஆம் இடம். அங்கே பாவகிரகம் இருந்தால் அது அவயோக ஜாதகம், சுபகிரகம் இருந்தால் அது யோக ஜாதகம். ஏன்னா அவன் வழி செலவு சுப செலவாக இருக்கும். பாவகிரகமாக இருந்தால் பாவ செலவு செய்வான். ஜெயிலுக்கு போயிட்டு வக்கீல் ஃபீஸ் கட்டுறதுக்கே சரியாக இருக்கும். அப்புறம் எங்கேருந்து இவன் நிம்மதியாக 12 பாவத்தை அனுபவிக்கிறது? அப்போ இவ்வளோ விஷயம் ஜோதிடத்தில் இருக்கும்போது நீங்கள் இமிடியேட்டாக உங்கள் ஜாதகத்தை யாரெல்லாம் தங்கள் வாழ்க்கையில் இந்த வயதிலிருந்து சாகும் வரையிலும் ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்பை வாழணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க மட்டுமே தெரிந்து கொள்ள வேண்டும் நினைப்பாங்க. மற்றவங்களாம் கிடையாதுங்க. நாங்கள்லாம் போகிற போக்கில் எந்த சுனாமி வந்தாலும் டபார்னு அதில் எங்கே இழுத்தும் போதோ அது ஆமாம் அங்கே போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறன்றவங்க வர வேண்டிய அவசியம் இல்லை, வர மாட்டார்கள் அவர்கள். நான் ஒரு அழைப்பு, யாரெல்லாம் தங்கள் வாழ்க்கையில் உள்ள இடர்பாடுகளை குறைத்து கொண்டு நன்மைகளை அதிகரிக்க வேண்டும் அவர்களுக்கு மட்டுமே நான் ஒரு அழைப்பு, எல்லோருக்கும் அல்ல. ஏன்னா எல்லோருக்கும் கொடுத்து பார்த்துட்டேன் 8 வருஷமாக யாரும் வரல. இப்போ ஒன்லி யார் அவதிப்படக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டுமே அழைப்பு. அப்படி தான் இருக்குது. மாற்றி பேசணும் இல்லை, ஸ்ட்ராட்டஜியை மாற்றணும் இல்லை. ஒரு பேச்சை பேசுகிறோம், அந்த பேச்சில் யாருக்கும் ஈர்ப்பு இல்லை. அப்போ அதனுடைய சத்தியத்தை உடச்சி பேசணும். இப்போ உடச்சி பேசுகிறேன். யாரெல்லாம் அவதி பண்ணணுமோ அவங்களாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வராதிங்க. உங்கள் ஜாதகத்தை கூகுள் மீட்டில் இலவசம், அங்கே காசு கிடையாது. நீங்களாக விரும்பி ட்ரஸ்ட்டுக்கு தரலாம், தராமல் கூட போகலாம். ஆனால் தங்கள் வாழ்நாளில் இந்த 12 பாவங்கள் வழியாக நாம் கோடிகளை செலவு செய்யக்கூடாது. இந்த கூகுள் மீட் கிளாஸில் போய் ஃப்ரீயாக தெரிஞ்சுக்கலான்றவங்க வாங்க. இல்லைன்னா கோர்ட்டு கச்சேரி. இப்போ பாருங்கள், பெண்களால் பாதிக்கப்பட்ட ஆண்கள் சங்கம் மாதிரி அங்கே போய் புலம்புங்க. மெரினாவில் கொடி பிடிச்சிக்கிட்டு என் பொண்டாட்டி பேர் என்ன பண்ணிட்டா பற்றியான்னு சொல்லி புலம்பு. யார் வேணாம் சொன்னா சாமி, பேஷா புலம்புங்கோ, நல்லா புலம்புங்கோ என்று கூறி இப்போ இந்த மேஷராசிக்கு பலன்களுக்கு நான் வருகிறேன்.
ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை. உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன். இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன். 7 கோள்களுக்கு என்று 7 பிரதான தெய்வங்கள். இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது. அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன, ஜோதிடம் வேதத்தின் கண் என்று. இந்த 7 கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள். அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சு குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி, நல்ல திருமண யோகம், நல்ல குழந்தை பாக்கியம், நல்ல வீடு மனை வாகன யோகம், சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும். நன்றி. 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே நிகழக்கூடிய குறிஞ்சி பூவை போன்ற நிகழ்வு கால புருஷ தத்துவ ஞானத்தின் தனாதிபதியான சுக்கிரனும் தன காரகனான குரு பகவானும் புணர்ச்சிக்கும் காலம். நான் எப்பொழுதெல்லாம் எதை பற்றி பேச வந்தாலும் ஆழமாக பேசுவேன். ஆழமாக பேசினால்தான் முத்தெடுக்க முடியும். மேலோட்டமாக பேசினால் சொத்தைகளை கூட எடுக்க முடியாது. அதனால்தான் ஆழமாக பேசுகின்றேன். இன்று உயிரோடு இருக்கும் நான் நாளை இருப்பேனா என்று தெரியாது. அதனால் நான் இருப்பதற்கு முன்பு என்ன சொல்ல வேண்டுமோ அதை சொல்லிவிடுகிறேன். கேட்டுக்கொண்டு பயனடைவதும் கேட்காமல் பயனடையாமல் போவதும் அது அவரவர் விருப்பம். இயேசு கண்ணிருந்தும் குருடர்களாய் இருக்கிறீர்கள், காதிருந்தும் செவிடர்களாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னார். அவர் குருடர்கள் மத்தியிலும் செவிடர்கள் மத்தியிலும் பேசிக் கொண்டிருக்கவில்லை. அவர் கண் பார்வை உள்ள சமூகத்திலும் கண் பார்வை உள்ள மக்களிடம்தான் அவர் சொற்பொழிவாற்றி கொண்டிருந்தார். அதுவும் 3 ஆண்டு தான் அவர் சொற்பொழிவாற்றினார். அதுதான் பைபிளாக மாறியது. அதே போல் அவர் காது கேளாதவர்களிடம் அவர் சொற்பொழிவாற்றவில்லை, காது உள்ளவர்களிடம்தான் சொற்பொழிவாற்றினார். ஆனால் தன்னுடைய சொற்பொழிவில் இருக்கக்கூடிய நன்மைகளையும் அதை எப்படி பயன்படுத்தி வாழ்க்கையில் உய்ய வேண்டும் என்ற அறிவாற்றல் உள்ளவர்களும் இல்லாததால் அவர் அப்படி உவமைப்படுத்தினார். அப்படித்தான் நான் எவ்வளவோ செல்வங்களை என்னுடைய வார்த்தையில் தருகிறேன், ஆனால் அதை எடுத்து பயன் பெற்றவர்களும் உண்டு. என்னிடத்திலே நேரடியாக இப்போது என்னுடைய கூகுள் மீட்டில் ஐக்கியமாகி இருக்கிறார்கள். பயன் பெறாதவர்கள் இன்னும் அங்கேயே உட்கார்ந்து கொண்டு கமெண்ட் போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். நீங்கள் சொன்னது எதுவுமே நடக்கவில்லை என்று. அப்படி என்றால் உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய வரைபடத்தில், உங்களுடைய ப்ளூ பிரிண்டில், உங்களுடைய ஜாதகத்தில் எதுவுமே இல்லை என்று பொருள். யாரெல்லாம் எனக்கு எதுவுமே நடக்கவில்லை என்று கமெண்ட் போடுகிறீர்களோ உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் எந்த யோகமும் இல்லை என்று பொருள். இந்த எளிய உண்மையை கூட நீங்கள் தெரிந்து கொள்ளாமல் கமெண்ட் போட்டுக்கொண்டே இருந்தால் நாளை உங்களுக்கு பிறக்கும் பிள்ளைகள் உங்களை பார்த்து சிரிப்பார்கள். அந்த நிலைக்கு நீங்கள் கீழிறங்கி விடுவீர்கள். அதனால் ஜோதிடம் என்றால் என்ன, அது எப்படி இயங்குகிறது என்ற ஒரு அடிப்படையாவது தெரிந்து கொள்ளுங்கள். இல்லையென்றால் ஜோதிடர்களுக்கு எந்த விதமான நட்டமும் இல்லை, உங்களுக்குத்தான் நட்டம். என்னை தெரிந்து கொள்வதற்காகத்தான் நான் என் ஜாதகத்தின் வாயிலாக ஜோதிடம் என்ற கடலையே தெரிந்து கொண்டேன். அதை தெரிந்து கொண்டு இப்படி ஒரு யூடியூப் வரும், அதில் உட்கார்ந்து ஜோதிடம் சொல்வோம் என்று எனக்கு 30 ஆண்டுகளுக்கு முன்பு தெரியாது. காரணம், 30 ஆண்டுகளுக்கு முன்பு யூடியூப் என்பது யாரும் கற்பனை கூட செய்து பார்த்திருக்க முடியாது. என்னை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அறிந்ததால் இன்று என்னையும் காத்துக்கொண்டு உங்களையும் காக்கும் வழிகளை சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இன்னும் நான் 2018க்கு வந்தேன் இந்த யூடியூபில். அதில் ஒரு 2 வருடம் 18, 19, 20, 21, 22, 23, 24 இந்த வருடத்தோடு 7 வருடங்கள் நிறைவடைகிறது. இந்த 7 வருடங்களாக மீண்டும் நீங்கள் ராசி பலன்களையே கேட்டுக்கொண்டிருக்கும் நிலையில் இருக்கின்றீர்கள் என்றால் உங்கள் ஜாதகம் எந்த அளவிற்கு அவயோக ஜாதகம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதே யோக ஜாதகமாக இருந்திருந்தால் என்னிடம்தான் கூகுள் மீட்டில் சேர்ந்து ஜோதிடம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. உலகம் மிகப்பெரியது.
உங்கள் ஊரில், உங்கள் நகரத்தில், உங்கள் தெருவில் யாரையாவது ஒருவரை நீங்கள் கண்டுபிடித்து இந்நேரம் தெரிந்து கொண்டு நீங்களே ஒரு யூடியூப் ஆரம்பித்து ராசி பலனாவது சொல்லியிருப்பீர்கள். அதிலாவது உங்களுக்கு ஒரு வருமானம் கிடைத்திருக்கும். அதனால் இப்போதும் இலவசமாக உலகிலேயே முதன்முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு யுவர் பேசிக் ஹாரோஸ்கோப் தெரபி கிளாஸ் பார்ட் 1 பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் 7:30 PM முதல் 9:30 PM கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும். இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே. நன்றி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. இவ்வளோ நேரம் உங்களுக்கு நான் விளக்கம் கொடுத்தேன். இந்த விளக்கம் நானாக கொடுத்ததில்லை. நான் காலபுருஷ லக்னத்தில் தோன்றியவன். காலபுருஷனே கொடுத்த லக்னம். உடனே அது ஒரு உருவம் நினச்சிக்காதீங்க. அப்படி ஒரு கடவுள் இருக்காரா, எங்கே இருக்காருங்க, ஒரு படம் கிடைக்குமான்னு கேட்காதீங்க. நாம் புரிந்து கொள்வதற்கு காலத்தையே ஒரு புருஷன் என்ற ஒரு மனபாவனையில் நாம் அதை குறிக்கும் சொல் என்று கூறி, இப்போ இந்த 14 ஜனவரி 2025 செவ்வாய்க்கிழமை 8:53 AM முதல் 12 பிப்ரவரி 2025 புதன்கிழமை 9:54 PM வரை என்ன மேஷராசி என்பர்களே, இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு கடந்த 8/10/2024 டு 4/2/2025 வரலுமே போராத காலஞ்சாமி. அவ்வளோதான். காட்டுக்கு போகிற சூழ்நிலை சாமி. என்ன சாமி நீ இப்படி ஆகிப்போச்சு. சே கட்டுக்கு மீறி போகக்கூடிய செலவுகள், மென்டல் டென்ஷனு, ஃபினான்ஷியல் டென்ஷனு, ஹெல்த் டென்ஷனு, ஃபிசிக்கல் டென்ஷனு, வாழ்க்கையே டென்ஷன் ஆகிப்போச்சு. இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே தாயின் உடல்நலம் கெடுகிறது, உங்கள் உடல்நலம் கெடுகிறது, பிபி அதிகமாகுது, சுகர் இன்க்ரீஸ் ஆகுது, ஸ்கின் அலர்ஜி வருது. ஒரே ஒரு நல்ல செய்தி, ஆமாம், அரசாங்கத்தில் நீண்ட நாளாக நீங்கள் நினைத்து கொண்டிருந்த ஒரு விஷயம் வருது. யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் அடிப்படையில் திருமணம் நடக்க வேண்டும் என்ற யோக தசாபுக்தி நடக்குதோ அவங்களுக்கு மட்டும் கல்யாணம் நடக்கும். அதே மாதிரி யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க வேண்டும் என்ற தசாபுக்தி நடக்குதோ, அதுவும் நல்லா கெட்டு போகாமல் இருந்து நடக்குதோ அவங்களுக்கு மட்டும் குழந்தை பிறக்கும், மற்றவங்களுக்கு பிறக்காது. அடுத்ததாக காணி நிலமாவது வாங்கினையான்ற சிந்தனை வருது. இப்போ காணி நிலமாவது வாங்க வேண்டும் என்ற சிந்தனை வருகிறது. அது இப்போ வருகிறது. அந்த காணி நிலமாவது வாங்க வேண்டும் என்ற சிந்தனை வருகிறது. காமம் மிகுதியாக இருக்குதியா? காமம், இந்த மாதமே காம மாதம். இப்போ முத்தான 4 பலன் கேட்டுக்குங்க. கடந்த 8/10/2024 டு 4/2/2025 பொருளாதார தடைகள், பொருளாதாரம் இடர்பாடுகள் இவையெல்லாம் நடக்கிறது. அடுத்ததாக 20/10/2024 டு 21 ஜனவரி 2025 முழுக்க இந்த 20 அக்டோபர் 2024 டு 21 ஜனவரி 2025 வரலும் வாழ்வா சாவான்றது தாயின் நிலை. அதே தான் உங்களின் நிலை. தாயின் நிலையும் அதே தான், உங்களின் நிலையும் அதே தான். மேலும் வீட்டு வாடகை கொடுக்க முடியாத சூழ்நிலை இந்த காலகட்டம் 20 அக்டோபர் 2024 முதல் 21 ஜனவரி 2025 வரையிலும் வீட்டு வாடகையே தர முடியாத நிலை. நான் ஏன் பின்னாடி போய் சொல்கிறேன்னா, அப்போ தான் இந்த ஜோதிடம் எவ்வளோ தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு புரிஞ்சுப்பீங்கன்னு. அதனால் இந்த 20 அக்டோபர் 2024 டு 21 ஜனவரி 2025 நித்தியகண்டம் பூர்ணாயுசு. எந்த நேரமும் வீட்டுக்காரன் சாமான் சட்டை தூக்கி வெளியே போட்டுருவான்றது தான் சூழ்நிலை. அப்படி இருக்க சூழ்நிலை. அதன் பிறகு 21 ஜனவரி 2025 முதல் 3 ஏப்ரல் 2025 இந்த காலகட்டம் என்ன மாதிரி காலகட்டம்? இந்த 21 ஜனவரி 2025 டு 3 ஏப்ரல் 2025 என்ற காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டம், ஒரு நல்ல காலகட்டம். இந்த காலகட்டம் ஒரு நல்ல காலகட்டம், அற்புதமான காலகட்டம். எந்த காலகட்டம்? 21 ஜனவரி 2025 டு அந்த மாதம் நிறைவடையக்கூடிய 12 பிப்ரவரி 2025 வரலும். எதில் நல்ல காலகட்டம் தெரிஞ்சிக்க வேணாமா? இது வரலும் தைரியமே இல்லாமல் பீஸ் போன பல்பாக இருந்தீங்க, இப்போ தைரியமாகறீங்க. முன்னாடி கடங்காரன் ஏறி உங்களை மெரிச்சுன்னு இருந்தால் இப்போ கடங்காரன் நீங்கள் ஏறி மறிக்கிறீங்க. என்ன அவ்வளோதான், முடிஞ்சவனால் வாங்கினா வாங்கிக்க போ, கோர்ட்டுக்கு போ அப்படின்ற ரேஞ்சுக்கு ஒரு துணி வருது. அது 21 ஜனவரி 2025 டு ஆமாம் இந்த தை மாதம் முடிகிற 12 பிப்ரவரி 2025 வரையிலும். அடுத்தது 24 ஜனவரி 2025 டு 11 பிப்ரவரி 2025 என்ன மாதிரி காலகட்டம்? ஏதோ ஒன்று உல்டா பல்ட்டா பண்ணி ஒரு ரொட்டேஷன் பண்ணி பணம் சம்பாதிக்கிறது, முயற்சி பண்ணி பணம் சம்பாதிக்கிற காலகட்டம். அதன் பிறகு 28 ஜனவரி 2025 முதல்
மீண்டும் சொல்கிறேன், 28 ஜனவரி 2025 முதல் 12 பிப்ரவரி 2025 வரலும் ஆணாக இருந்தால் பெண்ணுக்கு சுகம் தருவதால் பணம் வருகிறது, பெண்ணாக இருந்தாலும் ஆணுக்கு சுகம் தரக்கூடிய வகையில் பணம் வருது. அது என்ன சுகம்ன்றது? பால் உறவு சுகம், பாலியல் சுகம். அது அடிப்படை ஜாதகத்தில் அந்த மாதிரி கிரக அமைப்பு ஏற்கனவே வாங்கியிருந்தவங்களுக்கு தான், எல்லாருக்கும் கிடையாது. உடனே நீங்கள் நாக்கப்பொழுதுன்னு பார்க்கக்கூடாது. அந்த மாதிரி வாங்கினவங்களுக்கு அது நடக்கும். நான் கணக்கு இல்லாமல் சொல்கிறீங்க, நாங்கள் நடக்கும் என்று கூறி, அதே மாதிரி நல்ல கணவன் மனைவிக்கு 7ஆம் மாதம் நல்லா இருந்ததுன்னா, ஏன்னா இப்போ இந்த மனைவியால் கைவிடப்பட்ட ஒரு சங்கத்தை சார்ந்தவங்களுக்கெல்லாம் சொல்ல முடியாது. அவங்களாம் நிறைய ஆகிட்டாங்க. இப்போ அத்துல் சுபாஷ் மரணத்துக்கு அப்புறம் யாருக்கெல்லாம் 7ஆம் பாவம் நல்லா இருக்குது, 2ஆம் பாவம் நல்லா இருக்குது, 3ஆம் பாவம் நல்லா இருக்குது, அவங்களாம் காமத்தில் முத்தெடுக்கக்கூடிய காலம்தான் 28 ஜனவரி 2025 முதல் 12 பிப்ரவரி 2025 வரலாம். காமத்தில் முத்தெடு சாமி, போய் எடு, நன்முத்தாக இருக்கும். அது அப்படியே ஈஸ்வரனும் ஈஸ்வரியும் அப்படியே இது மாதிரி ஆகிடுவீங்க. இது அர்த்தநாரீஸ்வர தத்துவம் மாதிரி அப்படி நிற்பீங்க, ஜஜன் அப்படி கை காமிப்பீங்க. அர்த்தநாரீஸ்வர தத்துவம் இது ஏற்படக்கூடிய காலம் 28 ஜனவரி 2025 டு 12 பிப்ரவரி 2025. என்ன இதுதான் இந்த மாதத்துக்கான, தை மாதத்துக்கான ஜோதிடத்தை பற்றிய நுட்பங்களையும் கூறி, ராசி பலன் எப்படி ஜாதகம் இருந்தால் மட்டுமே வேலை செய்யும், இல்லை என்றால் வீணாக நீங்கள் உங்கள் ஜோதிடனை திட்டுவதனால் மலையை பார்த்து நாய் குறைக்கிறது என்பதை போல்தான் என்று கூறி, ஏன்னா ஜோதிடம் என்பது மலை, அதை பார்த்து நீங்கள் குறைச்சிங்கனாக்கா நாய். ஜோசியர்னாக்கா அவர் சொந்த கருத்திலே சொல்கிறார், ஜோதிட கருத்தில் தான் அவர் சொல்கிறார். அதனால் ஜோதிடம் என்ற மலையை பார்த்து நாயாக குறைப்பதை நிறுத்திவிட்டு அந்த மலையை அறிய ஆரம்பியுங்கள் என்று கூறி, பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த 8 வருடங்களாக பணவரவு நாட்களும் சந்திராஷ் நாட்களும் தருகிறேன், அதையும் நீங்கள் குறித்து கொண்டு நீங்கள் மட்டும் அதை அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை தக்க நேரத்தில் தலையை காக்கும் என்று கூறி, தானத்தில் சிறந்தது அறிவு தானம். சோத்தை போட்டால் போதுமா, அடுத்த வேலைக்கு யார் போடுவாங்க? அறிவு இருந்தால் எல்லா வேலைக்கும் சோத்தை சம்பாரிச்சிடலாம். அதனால் அறிவுடையார் எல்லாம் உடையார்னாரே தவிர அன்னதானம் செய்வார் எல்லாம் உடையார்னு திருவள்ளுவர் சொல்லவில்லை. நன்றி, வணக்கம். விதி மதி கதி. விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது, அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம். மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம். விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி, நேமாலஜி, வாஸ்து சாஸ்திரம், ஹீப்ரு பிரமிட் நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம். ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம். அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களா மாற்றலாம். அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும். ஒவ்வொரு ராசி, மேஷராசி முதல் மீனராசி வரையிலும் அந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் தரப்போகிறேன். அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபிதம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன ஆயுள் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி. ஆனால் மதி ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள். அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும், நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும். அதனால தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள். அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன? அந்த மன தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள். அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் 2.5 நாட்கள் வரும். அதுதான் நீங்கள் அந்த டைம், அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்ட நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது, எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது, எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது. அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது, சர்வம் சந்திர கலாபிதம். சர்வம் சந்திர கலாபிதம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம். அப்படி என்றால் மதியின் மயம். சந்திரன் என்றால் மதி. உங்களுடைய பல பிறவிகளுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த
மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு. அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும். யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும். யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே 3, 6, 8, 12 கூடையவர்கள் மாரகாதிபதி திசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும். இப்படிதான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது. ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 0442376072. Contact 99529 59962 98409 57612. Website www.srimehru.org.